ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலை ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் இருக்கும். இது போல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு வேணும்னாக்கா எங்கள் சேனலில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகிக்குங்க. மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா நான் வந்து மெம்பர் ஆனவங்களுக்கு தான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவேன். பிப்ரவரி 10 நான் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா 8 பிடிஎஃப் வந்து நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேயும் வந்து இதுக்குரிய பிடிஎஃப்பை வந்து நான் கீழே ஜாயின் பண்ணி விடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எங்கள் சேனல்லேருந்து மெம்பர் ஆகிக்குங்க. அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கீழேயே கனெக்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் முடியுது. மொத்தம் பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 120 கரண்ட் அஃபேர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஹார்ட் லேம்ப்ங்கிறது ஒரு புக்கு. இந்த புக்கோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பானு முஸ்தக். ஹார்ட் லேம்ப் புக்கோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பானு முஸ்தக். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கலங்கரை மையம்ங்கிறது என்ன மையம்னு பார்த்தோம்னாக்கா குடிபோதையில் கலங்கி நிற்போருக்கு உதவும் மையம் தான் வந்து கலங்கரை மையம். இது இப்போ வந்து மதுரை அரசு மருத்துவமனையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து நியூஸில் வந்திருக்கு. மதுரை அரசு மருத்துவமனை மனநலத்துறை சார்பில் கலங்கரை எனப்படும் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் துவங்கப்பட்டிருக்கு. கலங்கரை மையம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா போதையால் கலங்கி நிற்போருக்கு உதவும் மையம் தான் வந்து கலங்கரை மையம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தேயிலை தோட்ட தொழில் ஆரம்பித்து இப்போ 200 வருஷம் ஆயிருக்கு. அதை வந்து பெரு விழாவாக கொண்டாடியிருக்காங்க அஸ்ஸாமில். அதுக்கு வந்து பிரதமர் மோடியை வந்து அழைச்சிருக்காங்க. பிரதமர் மோடி வந்திருந்தப்போ அங்கே உள்ள ஜூமோயர் நடன பெண்கள் வந்து நடனமாடி வரவேற்பு அளித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாமில் தேயிலை தோட்ட தொழில் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு அம்மாநில அரசு சார்பில் மெகா விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு ஜூமோயர் நடன பெண்கள் நடனமாடி வரவேற்பு அளித்தனர். இதில் நமக்கு எதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன்னா ஜூமோயருங்கிறது எந்த மாநிலத்தில் உள்ள நடனம் கேட்டால் அஸ்ஸாம். அப்புறம் வந்து இப்போ வந்து 200 ஆண்டு தேயிலை தோட்ட தொழில் ஆரம்பித்து 200 ஆண்டு ஆகிருக்கிறதுக்கான விழா கொண்டாடப்பட்டிருக்கு. ஜூமோயருங்கிறது எந்த மாநிலத்துக்கான நடனம்னா அஸ்ஸாம். தேயிலை தோட்ட தொழில் 200ஆம் ஆண்டு விழா. அஸ்ஸாமில் தேயிலை தோட்ட தொழில் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு அம்மாநில அரசு சார்பில் மெகா விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு ஜூமோயர் நடன பெண்கள் நடனமாடி வரவேற்பு அளித்தாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி கட்டாயம் அப்படின்னு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி கட்டாயம் அப்படின்னு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா தெலுங்கானாவில் பார்த்தோம்னா அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி படிப்பதை கட்டாயமாக்கி 2018 சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து முறையாக வந்து செயல்படுத்தலை. தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி பிரச்சனையினால நம்ம தமிழ்நாட்டில் நிதி தர மத்திய அரசு மறுத்தது வந்து பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு. அதனால் பார்த்தோம்னா தாய்மொழியை காக்க அனைத்து மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. வருகிற 2025-2026 கல்வியாண்டு முதல் தெலுங்கானா மாநிலத்தில் இயங்கும் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட அனைத்து வகையான பள்ளிகளிலுமே பார்த்தோம்னா தெலுங்கு மொழி வந்து கட்டாயமாக ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி கட்டாயம் அப்படின்ட்டு எந்த மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தங்க அட்டை குடியுரிமை திட்டம். இது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்க உயர் பல்கலைக்கழகங்களிலிருந்து நம்ம இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ள முடியும் அப்படின்ட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க.
தங்க அட்டை குடியுரிமை திட்டம். அதாவது அங்கே உள்ள நம்ம இந்தியர்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை மறுக்கப்படுற மாதிரி சொன்னாங்க, அறிவிச்சிருந்தாங்களே. அதுக்காக நம்ம இந்தியர்களெல்லாம் எப்படி அங்கே பணியமர்த்தலாம்னாக்கா அந்த தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் மூலம் அங்கே பணியமர்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக அறிமுகப்படுத்த இருக்கிற தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்க உயர் பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்திய பட்டதாரிகளை வந்து அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ள முடியும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, செபி தலைவராக துஹின் காந்த பாண்டேங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. செபி அமைப்பின் புதிய தலைவராக நிதி மற்றும் வருவாய் செயலாளர் துஹின் காந்த பாண்டேங்கிறவங்க மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்கு. தற்போதைய தலைவரான மாதவி புரி பூச்சின் அவங்களுடைய வந்து பதவிக்காலம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. அதனால இவங்களை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க மத்திய அரசு. செபியின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா துஹின் காந்த பாண்டே. அடுத்து பார்த்தோம்னா தேசிய அறிவியல் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம்னு எதனால் பார்த்தோம்னாக்கா சர் சி வி ராமனால் ராமன் விளைவு கண்டுபிடித்தனால தான் வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க. தேசிய அறிவியல் தினம் வந்து எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 28. இதனால் தேசிய அறிவியல் தினமாக அதை கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா சர் சி வி ராமனால் சர் சி வி ராமன் வந்து ராமன் விளைவை கண்டுபிடித்தனால தான் வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. அதே போல் உலக புரத தினமும் பிப்ரவரி 28. உலக புரத தினம் பிப்ரவரி 28. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டுக்குள் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையே நடைபெற்றிருக்கு. 2025 இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம். இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2025 இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இரு நாடுகளுக்கிடையே. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். என்னென்னு பார்த்தோம்னா இந்த நியூசிலாந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லுவாங்களே எஸ் பாலச்சந்திரன் அவங்களுடைய பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பதிலாக இப்போ வந்து அமுதாங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக இருந்த எஸ் பாலச்சந்திரன் அவங்க வந்து பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு, ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போ அமுதாங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவரான எஸ் பாலச்சந்தர் ஓய்வு பெற்றார். புதிய தலைவராக அமுதாங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அமுதா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சூரியனின் ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா L1 விண்கலம். சூரியனின் ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா L1 விண்கலம் சூரியனோட புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை ஆதித்யா விண்கலத்தில் இருக்கிற சூட்கருவி வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறதா இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு. சூரியனின் புறவெளியை ஆராயறதுக்காக ஆதித்யா L1ங்கிற விண்கலத்தை வந்து PSLV C-15ங்கிற ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 2023 செப்டம்பர் 21 இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்தியிருக்கு. அந்த விண்கலம் வந்து இப்போ சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளி வெடிப்பை வந்து காட்சிப்படுத்தியிருக்கு, சூட்கருவி மூலம் காட்சிப்படுத்தியிருக்கு ஆதித்யா L1ங்கிற விண்கலம். ஆதித்யா L1ங்கிற விண்கலத்தில் இருக்கிற சூட்கருவி வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறதா இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு. சூரியனின் ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்திய விண்கலம் எதுன்னு பார்த்தோம்னா ஆதித்யா L1 விண்கலம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கைகள் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேரளா பல்கலைக்கழகத்தில். அதுக்காக வந்து நம்ம தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கியிருக்கு, 1 கோடி நிதி ஒதுக்கியிருக்கு. கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கைகள் அமைக்க தமிழக அரசு வந்து பங்களிப்பாக 1 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கைகள் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா கேரளா பல்கலைக்கழகத்தில். ஒருத்தரோட தேடி கால் பண்ணிப்போம். ஹார்ட் லேம்ப்ங்கிற புக் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பானு முஸ்தக்.
கலங்கரை மையம்ங்கிறது போதையால் கலங்கி நிற்போருக்கு உதவும் மையம் தான் வந்து கலங்கரை மையம். இது வந்து இப்போ மதுரை அரசு மருத்துவமனையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா தேயிலை தோட்ட தொழில் தொடங்கி இப்போ 200ஆம் ஆண்டு விழா வந்து செஞ்சுருக்காங்க. அஸ்ஸாமில் தேயிலை தோட்ட தொழில் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பிரதமர் மோடி வந்து அதில் பங்கேற்றிருக்காங்க. பெருவிழா நடந்திருக்கு. அதில் வந்து பிரதமர் மோடி வந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஜூமோய நடன பெண்கள் வந்து நடனமாடி அவங்களுக்கு வந்து வரவேற்பு அளித்தாங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி கட்டாயம்னு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா தங்க அட்டை குடியுரிமை திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் வந்து அங்கே அமெரிக்காவில் படிக்கிற பல்கலைக்கழகம் வந்து நம்ம இந்திய பட்டதாரிகளை அமெரிக்கா நிறுவனங்களில் பணியமர்த்தலாம். இந்த தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் மூலம் பணியமர்த்தலாம் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா செபியின் தலைவராக துஹின் காந்த பாண்டே இவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதவி புரிபூச் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிச்சு. அதனால் இவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. செபியின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா துஹின் காந்த பாண்டே. அடுத்து பார்த்தோம்னா தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இதனால் தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா சர் சி வி ராமனால் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட நாளை தான் வந்து தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கப்படுது. அந்த பிப்ரவரி 28 இன்னொரு தினம் என்ன கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா உலக புரத தினம். உலக புரத தினம் பார்த்தோம்னா பிப்ரவரி 28. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா 2025 இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம். 2025 இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம். அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக பி அமுதாங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எஸ் பாலச்சந்திரன் அவங்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததுனால பி அமுதாங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பி அமுதா. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னாக்கா சூரியனின் ஒளிவெடிப்பை வந்து ஆதித்யா L1 விண்கலம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சூட்கருவி வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறதா இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு. இந்த ஆதித்யா L1 விண்கலம் எப்போ அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா PSLV C-15ங்கிற ராக்கெட் மூலம் 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அது வந்து இப்போ சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை வந்து காட்சிப்படுத்தி அனுப்பிச்சிருக்கு. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கைகள் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேரளா பல்கலைக்கழகத்தில். இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கைகள் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேரளா பல்கலைக்கழகத்தில். தேங்க்யூ. எங்களுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா எங்களோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்க்கு கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ.